பக்தஜனவத்சலே. நமஸ்காரம், பெரியவா சரணம். என் பேர் அர்ஜுன். நான் சிகாகோல இருக்கேன். என் ஒய்ஃப் ஸ்ரீபிரியா, அப்புறம் என் பையன் தேஜஸ். நாங்கள் 3 பேரும் சிகாகோல அமெரிக்காவில் இருக்கோம். 3 பேரும் பெரியவா கிட்ட சரணாகதியா அடைஞ்சிட்டோம். பெரியவா தான் எங்களுக்கு எல்லாம். ஒரு ரீசெண்டா நடந்த இன்சிடென்ட்டை பத்தி சொல்றேன். இந்தியா வரதா இருந்தது. ஆக்சுவலி என்னோட அம்மா அப்பாவுக்கு என்னோட ஃபிளாட்டுக்கு அவளை மூவ் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணி வரதா தான் இருந்தேன். ஆனா நான் கிளம்பி வரதுக்கு ஒரு 2 நாள் முன்னாடி அம்மாவுக்கு உடம்பு முடியாம போய் அம்மா ஹாஸ்பிட்டலைஸ் ஆயிட்டேன். ஸோ அதனால நான் இங்க வந்து லேண்ட் ஆகும்போது பிளேன்ல வரும்போதே நினைச்சிட்டு இருந்தேன், எப்படி பாலபிரியாவை பார்க்கணும், திருப்பதியில இருப்பாரோ. அப்போ எங்க அப்பா கிட்ட எனக்கு ஒரு மெசேஜ் வருது. நான் பிளேன்ல இருக்கும்போதே எனக்கு மெசேஜ் வந்தது, இந்த மாதிரி பாலபிரியா வந்து சண்டே அன்னைக்கு சக்கராலயத்துல தரிசனம் கொடுத்துட்டு இருக்காங்க. எனக்கு ஒரே ஆச்சரியம். நான் தேடி போகணும்னு நினைச்சேன், பெரியவாளே என்கிட்ட வந்துட்டா மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் அப்போ. ஸோ நான் வந்து லேண்ட் ஆன உடனே அம்மாவை போய் பார்த்தேன். ஹாஸ்பிட்டலில் பார்க்கும்போது அம்மாவுக்கு ஆக்சிஜன் வச்சிருந்தா, ஒரே அந்த இகேஜி, அந்த ஹார்ட் ரேட் மானிட்டருக்கெல்லாம் அந்த லீட்ஸ் எல்லாம் மாட்டி வச்சிருந்தா. அம்மா பேசும்போது மூச்சு இறைச்சிட்டு இருந்து, மூச்சு விடுற ப்ராப்ளம்னால தான் அம்மா அட்மிட் ஆயிருந்தா. லங்ஸ்ல கொஞ்சம் ஃப்ளூயிட் இருக்குன்னு. ஸோ எனக்கு நான் எதிர்பார்த்ததோட கொஞ்சம் மோசமா இருந்தாலும் எனக்கு ஒரு ரொம்ப கொஞ்சம் அப்செட்டா இருந்தது அம்மாவை பார்த்த போது. சரி பெரியவா நீங்க தான் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு நான் ஹாஸ்பிட்டல்லையே ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு சங்கராலயத்துக்கு போயிட்டு அங்க அவ்வளோ க்ரௌடு இருந்தது. நான் நின்றுட்டு இருந்தேன் கொஞ்சம் ஓரளவுக்கு ஃப்ரண்ட்ல. பெரியவா அப்படி நடந்து வந்தா. பெரியவா என் பேர் அர்ஜுன் அப்படின்னு என்னை பார்த்து இப்படி தலையாட்டிட்டு என் பேர் அர்ஜுன், என் ஒய்ஃப் ஸ்ரீபிரியா அப்படின்னு சொன்னேன். அவருக்கு தெரிஞ்சிருக்கு கண்டிப்பா, பெரியவா தெரியாதுதான், ஒரு 100% தெரிஞ்சிருந்தது. அப்புறம் என்னோட அப்பா பக்கத்துல இருந்தா, அது யாருன்னு கேட்டா அப்பான்னு சொன்னேன். பேர் கேட்டார், இந்த ஊர்லாம் கேட்டார். அதுக்கப்புறம் நான் சொன்னேன் எங்க அம்மாவுக்கு உடம்பு முடியல, ஹாஸ்பிட்டல்ல இருக்கான்னு சொன்னேன். பெரியவா ஒரு செகண்ட் தியானம் பண்ணிட்டு எனக்கு விபூதி கொடுத்தா. இந்த விபூதி எடுத்துன்னு உடனே திருப்பி ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி வந்தேன் அம்மா கிட்ட சொல்லணும்னு. ஹாஸ்பிட்டல் கதவை திறந்தா அம்மா படுத்துட்டு இருக்கா. ஆனா ஒரு ஆக்சிஜன் டியூப் இல்லை, இந்த இகேஜிக்கு போட்ட அந்த மானிட்டர் எதுவுமே இல்லை. எங்க அம்மா சொல்றா என்கிட்ட, நீ கிளம்பி பெரியவாளை பார்க்க போறேன்னு சொல்லி போக எனக்கு தேவையாகிற மாதிரி இருந்தது. டாக்டர்ஸ்லாம் உள்ள வந்து பார்த்தா எல்லாரும் செக்அப் பண்ணிட்டு இதெல்லாம் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டா. அதுல இருந்து எவ்ரிடே அம்மாவுக்கு தேவையாயிட்டே இருக்கு, பெட்டர் ஆகிட்டே இருக்கு. இன்னைக்கு ஆக்சுவலி வெள்ளிக்கிழமை அக்டோபர் 31 அம்மாவை டிஸ்சார்ஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டா. அம்மா அவங்க டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு இருக்கா. நான் இங்க செகண்டராபாத் வந்துட்டு பெரியவாளை தரிசனம் பண்ண முடியும். எல்லாமே பெரியவா தான். பெரியவாவோட அனுகிரகத்தை நம்ம எவ்ரிடே நம்ம அனுபவிக்கலாம். நம்ம வந்து கொஞ்சம் அப்சர்வ் பண்ணா போதும், திரும்புற இடத்துலலாம் பெரியவா நம்மளுக்கு பண்ணிட்டு இருக்கோம். அவ்வளவுதான். நம்ம அப்சர்வ் பண்ணா, அதை டியூன் பண்ணா நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அது நம்ம மனுஷங்களா இருக்கிறதுனால சில சமயம் பண்ண முடியறது இல்லை. அதுக்கும் அனுகிரகம் வேணும். அதுதான் பெரியவாளை கேட்கிறேன். பக்தஜனவத்சலே